வேலு, நான் இன்னைக்கு புதுசா வேலைக்கு ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன். நான் இப்ப வெளியே கிளம்புறேன், வந்தா கொஞ்சம் பாத்துக்கடா. பிரதர், ஆ இங்க ஓனர் அண்ணா என்ன வேலைக்கு வர சொல்லியிருந்தாரு. ஓ, நீ தான் ஓனர் சொன்ன புது ஆளா? ஆ புது சட்டெல்லாம் போட்டு வேலைக்கு வரக்கூடாது, போய் சட்டையை கட்டி வச்சிட்டா போ. சரிங்க பிரதர். பார்த்து பார்த்து. ஹலோ ஹலோ, நீ ஒன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல, வேற வேலை இருந்தா போய் பாரு போ. இப்ப ஹெல்ப் பண்ற மாதிரி வருவீங்க, அப்புறம் ஓனர் கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு எங்களை கட்டி விட்டு போயிடுவீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ப்ரோ, நான் எதுவும் ஹெல்ப் பண்ணிட்டேங்களா? உனக்கு ஓனர் வேலை சொல்லியிருப்பார்ல, அந்த வேலையை போய் பாரு. எனக்கெல்லாம் ஒன்னும் ஹெல்ப் பண்ண தேவையில்ல. யோ, என்ன நீ எது சொன்னாலும் சிரிச்சுனே இருக்கிற? நீ என்ன லூசா நீ? நான் இங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஷோரூம்ல HR வேலை செஞ்சேன் ப்ரோ. எனக்கு மாசம் 35,000 சம்பளம். 35,000 ரூபாய் சம்பளமா? அங்க இப்ப நீங்க எனக்கு பண்ணீங்களே, இதே மாதிரிதான் வேலை செய்யறவங்க கிட்ட எப்ப பாரு மூஞ்சி காமிச்சுக்கிட்டு அவங்களை திட்டிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் இப்பதான் எனக்கு புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்ட்டு. இங்க மாசம் 18,000 தான் சம்பளம், அப்புறம் எங்க இங்க வேலைக்கு வந்தீங்க? ஒரு சில பாலிடிக்ஸால என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான். பெரியவங்க சும்மா ப்ரோ சொன்னாங்க, இருக்கும்போது ரொம்ப ஆடக்கூடாது, இல்லாத போது சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது சொல்லி. ஒரு உண்மையை சொல்லவா, வேலை செய்யற இடத்துல உங்களை மாதிரி கோவப்பட்டு பேசுறவங்க கூட நம்பிடலாம், ஆனா சிரிச்சு பேசுறாங்க பாருங்க, அவங்கள மட்டும் நம்பவே கூடாதியா.